ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு நிருபத்திலிருந்து தேவன் நம்மோடு வெளிப்படுகிறார். அவை என்னவென்றால், நாம் முதல்ல எப்படி சோதனைகளை ஜெயித்து வாழ வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனைகளை எப்படி ஜெயித்து வாழ வேண்டும், சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது எப்படி, சோதனையின் மத்தியில நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும். சோதனையில நம்மளால மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? அப்படின்னா மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அது எப்படி என்பதை யாக்கோபு நிருபத்துல முதல் சில வசனங்கள்ல தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலியமாக வெளிப்படுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது முதல்ல சோதனைகளை சாதனைகளாக மாற்றவும், சோதனைகளின் மத்தியில மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும், சோதனைகளை ஜெயிப்பதற்கான ஒரு சில ஆயுதங்களை யாக்கோபு தேவ ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டவராக பேசுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு சில ஆயுதங்கள் இருக்க வேண்டும். அந்த ஆயுதங்கள் நம்ம இடத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யா நாட்டுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? உக்ரைன்ல அதிகமான மிலிட்ரி ஃபோர்ஸ் கிடையாது. அப்படின்னா ராணுவ அந்த பலம் இல்லை. ராணுவ பலம் இல்லாததுனால அவங்களால என்ன பண்ண முடியலைங்க? ரஷ்யாவை மேற்கொள்ள முடியல. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்துல ஒரு சில ஆயுதங்கள் இருக்க வேண்டும். ஆயுதங்கள் இல்லை என்றால் நம்மை தோற்கடிக்க வருகிற பிசாசானவன் நம்மை தோற்கடிப்பதற்கு நாமே இடம் கொடுத்தது போல ஆயிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் தான் சோதனைக்காரன். அந்த சோதனைக்காரன் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது, அவன் சோதனைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில திணிக்கும் பொழுது நம்மளால ஜெயிக்க முடியாமல் போகிறது என்றால் காரணம் நம்மிடத்துல அந்த ஆயுதம் இல்லை என்று அர்த்தம். அந்த ஆயுதம் இருந்தது என்றால் நாம் சோதனைகளை ஜெயிப்போம். நாம் சோதனைகள்ல மகிழ்ச்சியாக வாழ்வோம். சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ சோதனைகளை ஜெயிப்பதற்கான ஆயுதங்கள் என்னென்ன என்பதை ஆவியானவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மிடத்துல வெளிப்படுத்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது ஆயுதம் என்னதுனாக்க பொறுமையை குறித்து நாம் வாசித்தோம். பொறுமைதான் சோதனைகளை ஜெயிப்பதற்கான ஆயுதம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒன்று என்னன்னா ஞானம். ஹல்லேலூயா. முதல் என்னதுங்க? பொறுமை. ரெண்டாவது ஞானம். இப்போ பொறுமையை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், பொறுமை என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருப்பது தான் பொறுமை. தேவன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், தேவன் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்யணும், தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்யணும். நானா எதையும் முயற்சி எடுத்து செய்து விட மாட்டேன், நானா எதையுமே முன் வந்து செய்ய மாட்டேன். அவர் செய்யும் வரை காத்திருப்பேன். அவர் செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பொறுமையாக இருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். ஹல்லேலூயா. இப்போ கழுகை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கழுகு என்னவா இருக்குமா? 40 வயசு வரைக்கும் திடகாத்திரமா பறக்கும், அங்கங்க போகும் வரும், எல்லா விதமான செயல்பாடு இருக்கும். ஆனால் 40 வயசு முடிஞ்சோன்னா அது என்ன ஆகும்னாக்க ஒரு குகையில போய் இருக்குமாமா. குகையில போய் இருந்து தன்னுடைய சிறகுகளை எல்லாம் சரைத்து கொள்ளும். அந்த கல்லில் மோதி மோதி தேய்ச்சி தேய்ச்சி அந்த சிறகுகளை எல்லாம் சரைத்து எடுத்து கொள்ளுமாம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சிறகுகளை எல்லாம் என்ன பண்ணுமாமா? கொத்தி கொத்தி கீழே தள்ளிடுமாம். அப்படி அது தள்ளின பின்னாடி உடம்பு முழுவதும் காயத்தோடு இருக்கும். அந்த காயத்தோடு இருக்கிற கழுகு 6 மாதம் வரைக்கும் காத்திருக்குமாமா. எதற்கு? அந்த சிறகு முளைப்பதற்காக. அந்த சிறகு முளைக்கிற வரைக்கும் காத்திருக்குமாம். அது காத்திருக்கிற அந்த காலத்தில் அந்த சிறகு முளைச்ச பின்னாடி கழுகு முந்தின பலன் அல்ல, முந்தின அந்த ஆரோக்கியம் கிடையாது, இப்பொழுது புது பலனை பெற்றுக்கொள்கிறது.
அது காத்திருக்குதல். தேவன் என் சிறகுகளை வளர வைக்கும் வரை நான் காத்திருப்பேன். அவர் வளர வைத்த பின்னாடி தான் நான் பறப்பேனே தவிர நான் இப்போ முயற்சி எடுத்து பறக்க மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசேப்பு, தாவீது, யோபு போன்றவர்கள்லாம் காத்திருந்தார்கள். தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரை காத்திருந்தார்கள். அதெல்லாம் நம்ம நன்றாக தியானிச்சோம். இப்போ அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கேட்கலாம். அதற்காக எல்லா காரியங்களையும் நாங்கள் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறோம். ஆமென். இதற்கு இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த பொறுமை கூட இன்னொன்னு சேருது. பொறுமைய இப்படியும் சொல்லலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொறுமையை எப்படி சொல்லலாம்னா இப்படியும் சொல்லலாம். பொறுமைன்னு சொல்றது நம்ம எல்லாத்துக்குமே புரியுது. ஆனா பொறுமையை இப்படியும் சொல்லலாமான்னு நம்ம யோசிப்போம். பொறுமையை இப்படியும் சொல்லலாம். எப்படின்னாக்க சகிப்புத்தன்மை. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சகித்து கொள்றது, சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என் சகிப்பு தன்மைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இது ரெண்டுக்கு தான் எல்லையை சொல்லுவாங்க. வேற எதுக்கும் அதிகமா என் அன்புக்கு எல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? என் அன்புக்கு எல்லை இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என் பொறுமைக்கு எல்லை இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. என் சகிப்பு தன்மைக்கு ஒரு எல்லை இருக்குது என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மை என்பதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் தான் வித்தியாசம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப சோதனைகளை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா பொறுமையோடு சகிப்புத்தன்மை தேவை. சொல்லுங்க, பொறுமையோடு சகிப்புத்தன்மை. அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னதுங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன். சோதனையில புலம்புற மனுஷன் சொல்ல மாட்டீங்களே. சோதனையில அழுகிற மனுஷன், சோதனையில கவலைப்பட்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லவில்லை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனையை சகிக்க வேண்டும். இப்போ நம்ம சோதனை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். சோதனை என்பது என்னதுனாக்க துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், இதுல வாழ்றதில்ல சோதனை. இது வருவதற்கான காரணம் என்னவோ அதுதான் சோதனை. எது காரணம்? விசுவாசம். நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் நமக்கு சோதனையை கொண்டு வருகிறது. அப்ப நாம் எதிலே சோதிக்கப்படுகிறோம் என்றால் விசுவாசத்தினாலே சோதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? நாம் எதனாலே சோதிக்கப்படுகிறோம்? விசுவாசத்தினாலே தான் சோதிக்கப்படுகிறோமே தவிர நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுனால சோதிக்கப்படல, நம்ம பணக்காரங்கன்றனால சோதிக்கப்படல. அல்லேலூயா. நாம் விசுவாசிகள், ஆகவே சோதிக்கப்படுகிறோம். யோபுக்கு என்னங்க இருந்துச்சு? பணம் இருந்துச்சு, ஆஸ்தி அந்தஸ்து இருந்துச்சு. ஆனா பிசாசானவன் எதை பார்த்து அவனை சோதித்தான்? இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிசாசானவன் யோபை சோதிக்க காரணம் என்னது? பிசாசானவன் யோபை சோதிக்க காரணம் என்னதுனாக்க தேவன் அவனுடைய ஆஸ்திகளை வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருந்தார். காரணம், யோபு தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தினாலே தேவன் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருந்தார். இப்ப அதனாலதான் என்ன ஆகுறது? பிசாசானவன் அவனை சோதிக்கும்படி வருகிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறதுனாலையும் விசுவாசிக்கிறதுனாலையும் உங்களுக்கு சோதனை வராது என்று கிடையாது. சோதனை வரும், பல விதங்கள்ல வரும். அதனாலதான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, ஒரு விதமான சோதனை இல்ல, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கும் பொழுது பொறுமையோட சகிப்புத்தன்மை தேவை. பொறுமையோட சகிப்புத்தன்மை இருந்துச்சுனாக்க நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். பொறுமை நம்ம கிட்ட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்யற வரைக்கும் நான் காத்திருப்பேன்றதுக்கு அர்த்தம். ஆமென். ஆனா அது பொறுமையை குறிக்கிறது. ஆனா சகிப்புத்தன்மை என்பது அப்படி கிடையாது. சகிப்புத்தன்மை என்னன்னா அந்த பொறுமையா இருப்பதனால வருகிற பிரச்சனைகள், பொறுமையா இருக்கிறதுனால வருகிற சோதனைகள், பொறுமையா இருக்கிறதுனால வருகிற வேதனைகள், இவைகளை எல்லாம் சகிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனிங்க. யோசேப்பை குறித்து நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரியும். அவர் பொறுமையாக காத்திருந்தார். தேவன் தமக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்காக பொறுமையாக காத்திருந்தார். உண்மைன்றவங்கலாம் என்னங்க சாயந்தரம்ன்றனால கொஞ்சம் சோர்வா இருக்கிறீங்களோ? அல்லேலூயா. ஆமென்.
அவர் தேவன் தம்முடைய வாழ்க்கையில கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பொறுமையாக காத்திருந்தார். ஆனா அவர் பொறுமையா காத்திருந்ததுனால பிரச்சனைகளே இல்லையா, வேதனைகளே இல்லையா, துன்பமே இல்லையானா இருந்தது. நல்லா கவனிங்க. முதல் பிரச்சனை என்னன்னா, செய்யாத தவறுக்காக போய் ஜெயில இருந்தார். செய்யாத தவறுக்காக போய் ஜெயில இருந்தார். அவங்க அண்ணன்மார்க பகைத்து குழியில தூக்கி போட்டாங்க. அந்த பாடுகளை சகிக்கிறார். அல்லேலூயா. 2 வருஷ காலம் ஜெயில இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? செய்யாத தவறை சகித்து கொள்கிறார். தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். எனக்கும் தேவன் வச்சிருக்கிற உயரத்துக்கு நான் போகும் வரை நான் பொறுமையோடு அந்த பொறுமையினால வருகிற பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் சகித்திருப்பேன்னு சகித்திருந்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? சகித்திருந்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் உயர்வை கண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாம் திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அதுக்கப்புறமும் வாசிக்கணும். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். விளங்குதுங்களா? மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்போ பொறுமையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பொறுமையா இருக்க முடியும். பொறுமையா எப்படி இருக்க முடியும்னா, தேவன் மேல விசுவாசம் வச்சு பொறுமையா இருக்க முடியும். ஆனா பொறுமையா இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொறுமையா இருக்கிறதுனால ஒரு சில பாடுகள் நமக்கு வரும். அவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யற வரைக்கும் நம்ம பொறுமையாய் காத்திருந்தோம் என்றால் ஒரு சில காயங்கள் நமக்கு ஏற்படும். இப்ப கழுகு அந்த மலையில போய் அதனுடைய சிறகுகளை பிச்சு கொண்ட பின்னாடி அது பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது வலி வேதனை இருக்காதுங்களா? இருக்கும். வலியும் வேதனையும் இருக்கும். ஆனால் அந்த கழுகு அந்த வலியும் வேதனையும் அந்த இரத்த காயத்தையும் என்ன பண்ணுதுங்க? சகித்து கொள்ளுகிறது. விளங்குறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாங்களா? சகித்து கொள்ளுகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுகிற பேச்சை உங்களால் சகித்து கொள்ள முடியாது. அது உங்களுடைய இருதயத்திற்கு காயத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமா நீ வாழ்ந்து என்னத்தை சாதிச்ச? நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்தியப்பா, இத்தனை நாள் என்ன பண்ணுன, நீ என்ன செஞ்ச? நீ உன் வாழ்க்கையில எதை தான் நீ சாதிச்சு முடிச்சிருக்கிற? எதை நீ பண்ணி முடிச்சிருக்கிற? காலத்தையும் நேரத்தையும் நீ வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறியே தவிர ஒரு பிரயோஜனமும் உன்னால இல்லைன்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறதுனால ஒரு சிலருடைய பேச்சுக்கள் நம்மளை என்ன பண்ணுங்க? காயப்படுத்தும். விளங்கிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில வேளையில சரீர ரீதியாகவும் சில பாடுகளை அனுபவிக்க கூடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த பேச்சை கேட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நேரிடும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு காத்திருக்கிறேங்க. அல்லேலூயா. ஆனா சில வேளையில ஆண்டவர் சீக்கிரமா கூடி செய்வாரு, நம்ம விசுவாசிக்காம போயிடுவோம். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. வியாதி விஷயங்கள்லாம் ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ணி செய்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. இப்போ வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐசியூல ஒருத்தவங்க சீரியஸா இருக்கிறாங்க, நீ காத்திருப்பான்னு ஆண்டவர் சொல்லுவாருங்களா? அல்லேலூயா. ஐசியூல முடியல, இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது காத்திருங்க ஒரு 2 வருஷம்னாக்க என்ன நடக்கும்? அல்லேலூயா. தாத்தா டிக்கெட் வாங்கிடுவாரு. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. யவீருவின் மகள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே இயேசு அவங்க வீட்டுக்கு போறார். உன் மகள் இப்ப எழுந்திருப்பாள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நித்திரையா இருக்காதே மகளே எழுந்திரு அப்படின்றாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வியாதி விஷயத்துல காத்திருக்க வைக்கிறவர் கிடையாது. அதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவேறணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நமக்குன்னு ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த ஓட்டம் நிறைவேற வேண்டும்.
அவர் இந்த உலகத்துல நம்மை வாழ வச்சிருக்கிறாரே, அந்த வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் பொறுமையோட சகித்து இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த தரிசனம் நடக்கணும், நிறைவேறணும்னா சில வேளைகளில் நம்ம பொறுமையோட சகித்து இருக்க வேண்டும். அவசரப்படவே வியாதிக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, சுகத்துக்கு, பலனுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொறுமையாக சகித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது பொறுமையோட சகித்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்றால் நாம் சில பாடுகளை சகிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே சில பாடுகளை அனுபவிக்கிறீர்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே சில பாடுகளை அனுபவிக்கிறீர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். நீ இயேசுவை விசுவாசிச்சு இத்தனை நாள் என்ன பண்ணினா, என்ன நடந்துச்சு உனக்கு? சும்மா போய் சர்ச்சுன்னு உட்காந்துக்கிறியே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்களே பேசுவாங்க, ஜோமணி என்ன நடந்துச்சு உனக்கு? ஹல்லேலூயா. பொறுமையோட சகிக்கணும். அதெல்லாம் சகிக்கவே முடியாத வார்த்தைகள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத வார்த்தைகள். ஆனால் அதை சகிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக சகிக்க வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்வார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று பொறுமையோட காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. உங்க மேல பெரிய தரிசனங்களை வச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை வாழ வைக்கும்படிக்கு உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். தேவஜனமே, உங்க வாழ்க்கைக்கு அவங்க மாத்திரம் கிடையாது, உங்களை வச்சு அநேகரை வாழ வைக்க போகிறார். ஆமென். இப்போ இயேசு நம்மளை வாழ வைக்கணும்னா, நம்மளை வாழ வைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளை வாழ வைக்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அவர் நம்மை வாழ வைக்க மட்டும் வரல, நம்மை வாழ வச்சு நம் மூலியமாக அநேக ஜனங்களை வாழ வைக்கும்படி வந்திருக்கிறார். அப்ப அந்த தரிசனம், அந்த திட்டமெல்லாம் நடக்கணும்னா எவ்வளவு பாடுகள் வரும், எவ்வளவு பிரச்சனைகள் வரும். வராம போயிடுங்களா? ஹல்லேலூயா. ஆனா வந்தா சகிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா இப்போ இந்த சகிப்பு தன்மை இல்லாமல் போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? மறுதலிச்சிடுவோம். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? இந்த சகிப்பு தன்மை இல்லைன்னா, இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம இருதயம் காயப்படும் பொழுது அந்த சகிக்கிற தன்மை நமக்குள்ளார இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே வேண்டாம் என்று மறுதலித்து விடுவோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் சொல்றாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? எப்பொழுது நாம் மறுதலிப்போம் என்றால், நமக்கு பொறுமையாய் இருக்கும் பொழுது, அவருடைய திட்டம், அவருடைய தரிசனம், அவருடைய நோக்கம் நிறைவேற நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது வருகிற ஒரு சில பிரச்சனைகளை நாம் சகிக்க கூடாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன வருங்க? அந்த மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை சொன்னனாக்க இது என்னன்றது புரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவங்கள? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது என்ன பிரச்சனைனாக்க, பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி அந்த பொற்சிலையை பிரதிஷ்டை பண்ற நாள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம பாஷையில சொல்லணும்னா கும்பாபிஷேகம் பண்ற நாள். ஹல்லேலூயா. அந்த நாள்ல அந்த பொற்சிலையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அங்கே எல்லா விதமான வாத்தியங்களும் வாசிக்கப்படும். அப்ப வாசிக்கப்படும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அதை வணங்க வேண்டும், அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். அப்படி வணங்காவிடில் அங்க என்ன நடக்கும் என்றால், அவர்களை எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டுருவாங்க. இப்படியாக ஒரு சட்டத்தை நேபுகாத் நேச்சார் பிறப்பித்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ எல்லாரும் அந்த கீத வாத்தியம் வாசிக்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் முதற்கொண்டு எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்குகிறார்கள், விழுந்து பணிந்து வணங்குகிறார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் வணங்கவில்லை, ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அதனால எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் அதை சகிப்பேன் என்று நிற்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ அந்த பொற்சிலையை வணங்காமல் போனா என்ன நடக்குங்க? எரிகிற அக்கினி சூளையில மரணம் கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. அதை செய்யலனாக்கா அங்க மரணம் தான். ஆனால் சகிக்கிறார்கள்.
அது செத்தாலும் சாவமே தவிர நாங்கள் அதை வணங்க மாட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளைகளில் நாமும் இப்படிப்பட்டதான பாடுகளை அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளராக வாழ்கிறது நிமித்தமாக சில விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி வாழ முடியல அப்படின்னாக்க நமக்கு சில பாடுகள் வரும்னு சொல்லிட்டு அந்த பிசாசானவன் நமக்கு சொல்லுவான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீ இந்த பொற்சிலையை வணங்கலனாக்க நீ எரிகிற அக்கினி சூளையில உன்னை தூக்கி போட்டு எரிச்சிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ அப்படிதான் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இந்த நேபுகாத் நேச்சார் போல பிசாசு என்ன பண்றானாக்க ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து நிப்பாட்டி இதுதான் உன் கடவுள்னு காட்டுறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது இதுதான் உன் கடவுள், இதை வணங்கிக்கோன்னு காட்டுறான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, போர் அடிக்கிற நேரத்தில் இதுதான் உன் கடவுள், எது? டிவி. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல திருமணம் செய்து வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதான் லோன்காரன் தான் உன் கடவுள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னும் பசங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். உனக்கு போர் அடிக்குதாப்பா, செல்போன் தான் உன் கடவுள், இதை வணங்கு. இதை வணங்கினாக்க உனக்கு டைம் பாஸ் ஆகும். அல்லேலூயா. நீ லோனை வாங்கலைன்னா உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, உன் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீ இப்போ உன் பையன் என்ன ஆயிட்டான், வளர்ந்துட்டான். இப்போ உன் பையன் பேச்சதான் நீ கேட்கணுமே தவிர உன் பேச்ச பையன் கேட்க மாட்டான். அதனால நீ என்ன பண்ணிடு, உன் பையன் பேச்ச கேட்டுக்கோ, வேற வழி இல்லை. நீ கேட்கலன்னா உன் பையன் என்ன பண்ணிடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். பையனை கடவுள் ஆக்கிடுறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படியாக பிசாசானவன் தந்திரமாக என்ன பண்றான், உள்ளக்குள்ளராக ஒரு பொற்சிலையை கொண்டாந்து நிப்பாட்டுகிறான். ஆனா பொற்சிலையை வணங்கலனாக்க ஒரு சில பாடுகள் வரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கடன் வாங்க மாட்டேன்னு என்ன வருங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போட்டு மொத்துவாங்க. அல்லேலூயா. ஏன்னா வேலை நடக்கணுமே, வாங்கிதான் ஆகணும். என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு டிவியை பார்த்துதா, பார்க்கலன்னா என்ன ஆகும், போர் அடிக்குமே. அல்லேலூயா. கஷ்டமா இருக்குமே, அதனால பார்க்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இந்த மதுபான பிரியர்கள்னு சொல்றாங்க, அவங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, அவங்களுக்கு அது இல்லைன்னா உயிரே இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உயிரே இல்லை. நீ இதை குடிக்கலைன்னா உன் கை நடுங்கும். அல்லேலூயா. உன் குடிக்கலைன்னா உன் கை நடுங்கும். நீ குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருப்ப, கொஞ்சம் திடகாத்திரமா இருப்ப அப்படின்னு சொல்லி பிசாசானவன் அதை என்ன ஆக்கிட்டான், கடவுளாக்கி நிப்பாட்டிட்டான். இப்ப அதை குடிக்காம இருந்தா சில பாடுகளை என்ன பண்ணுங்க, சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சில பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சில பாடுகளை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். தொடர்ந்து அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நிப்பாட்டினாங்கன்னா கை நடுங்க தான் செய்யும். அதை சகிச்சுதான் ஆகணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? திடீர்னு நம்ம மோசமா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்து கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும்னா அது பாடுதான், அதை சகிச்சுதான் ஆகணும். நீங்க கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து கெட்ட வார்த்தை பேசாம இருக்கும் பொழுது ஊர் சொல்லும், ஆமா இன்னைக்கு என்னமோ சர்ச்சுக்கு போயிட்டாங்களாமா, பெருசா கெட்ட வார்த்தை பேசுறதுல பரிசுத்தவன்களா மாறிட்டாங்களாமா. இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கும்? பாடுதான், அது வேதனை தான், அது காயம்தான். ஆனால் அதை சகிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பெரிய பரிசுத்தவானுவங்க ஜெபம் பண்றாங்க, முடிஞ்ச பின்னாடி பார்த்தாக்க இவங்க பேசுற பேச்சு எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, கேட்கும் பொழுது சகிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு இயேசுன்னு வாழ்ந்து என்னத்தை சாதிச்ச, கேட்கும் பொழுது சகிக்கணும். ஹல்லேலூயா. பொற்சிலையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான் பிசாசு. ஊர் பாரு என்ன சொல்லுதுன்னு, பேசாம இங்க வந்துடு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஊர் என்ன சொல்லுது பாரு, நீ ஒண்ணுமே இல்லாம போயிட்ட, அங்க போய் இங்க வந்துரு, பேசாம இந்த பொற்சிலையை வணங்கிடு, இதை விழுந்து பணிந்து கொள் அப்படிங்கிறப்ப என்ன நடக்குங்க? என்ன நடக்கும் நமக்கு? அதை சகிக்க முடியாததுனால என்ன பண்ணிடுவோம், வேற வழி இல்லாம போய். அப்போ விஷயம் என்னன்னா, பொற்சிலையை நிப்பாட்டினாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தேவனை மறுதலிச்சிடக்கூடாது. நம்ம பாடுகளை சகித்தோம்னா, எனக்கு எரிகிற அக்கினி சூளையே நேர்ந்தாலும், அப்பேற்பட்ட மரண வாசல் எனக்கு வந்தாலுமே நான் தேவனை மறுதலிக்க மாட்டேன் என்று எப்பொழுது நிற்க முடியும் என்றால் பொறுமையோட சகிக்க வேண்டும்.
வெறும் பொறுமை மட்டும் இருந்தா பத்தாது, சகிக்கணும். அதை அல்லேலூயா. பொறுமை என்ன பண்ணணும்னா காத்திருக்க பண்ணும். ஆனா சகிப்புத்தன்மை என்ன பண்ணும் தெரியுங்களா? அது நிமித்தமாக பொறுமையினால நம்ம காத்திருக்கிறதுனால சில பாடுகள் பிரச்சனைகள் வருது பாருங்க, அதை சகிக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். பரவாயில்ல, நான் என் தேவனுக்காக இதை சகிப்பேன், என் தேவனுக்காக இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன், என் தேவனுக்காக நான் வாழ்வேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அது விளங்கும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதிலே 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:36 வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் கோர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாத்தீங்களா? இங்க என்னென்னலாம் நடக்குது பாருங்க. இந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னா, வேறு சிலர். நம்ம இந்த எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதே நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, இது விசுவாசிக்கிறவர்களுடைய பட்டியல், விசுவாசிக்கிறவர்களுடைய பட்டியல். இதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் மோசே, தாவீது போன்ற எல்லா விசுவாச வீரர்களும் என்ன பண்றாங்க? இதுல வராங்க. அல்லேலூயா. ஆபேலு, நோவா, ஏனோக்கு, இப்படி ஏகப்பட்ட விசுவாச வீரர்கள் வராங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிறது 36ஆம் வசனத்திலிருந்து வேறு சிலர் அப்படின்னு. இப்ப வேறு சிலர் நமக்கு கொஞ்சம் யோசனை மாறும். எப்படி தெரியுங்களா? அவிசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும்னு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவிசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அடி உழுகுது, கட்டு வருது, காவல் வருது, அதுக்கப்புறம் கல்லெறி வருகிறது, வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். இதெல்லாம் அவிசுவாசிகளுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. இந்த எபிரேயர் 11ஆவது அதிகாரம் முழுவதுமாக யாருக்குனாக்க விசுவாசித்தவர்களுக்கு நடந்தது. விசுவாசித்தவர்கள் முன்னாடி ஈசாக்க பெற்றாங்க, அதுக்கப்புறம் எரிகோ மதிலை ஜெயிச்சாங்க, செங்கடலை பிளந்தார்கள். இதெல்லாம் விசுவாசிச்சவங்க செஞ்சது. ஆனா இன்னொரு பக்கமும் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினாலே பொறுமையோட சில காரியங்களை சகித்தார்கள். அவைகள் என்னதுன்னா நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இதெல்லாம் விசுவாசிச்சவங்க செஞ்சிருக்கிறாங்க, சகித்து கொண்டார்கள் அவைகள் எல்லாம். அல்லேலூயா. தோமான ஒரு சீஷர் நம்ம இந்திய தேசத்துல இந்திய தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம வேதம் வாசிக்கிறதுக்கு காரணமே அந்த சீஷர் தான். அல்லேலூயா. அவர் இந்த இந்திய தேசத்திற்காக பாரப்பட்டு ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பின்புறமாக ஒருத்தர் ஈட்டியில அவருடைய முதுகுல குத்தினார். அல்லேலூயா. காரணம், இவர்னால தான் இயேசுவை பற்றின சுவிசேஷம் இந்த இந்திய தேசம் முழுவதும் பரவுகிறதுன்னு சொல்லிட்டு அவரை ஈட்டியால குத்தி கொண்டாங்க. அல்லேலூயா. அதை சகித்து ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுரு இயேசுவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறார் என்று சொல்லி பெருக்கல் குறியில் இருக்கிற சிலுவையிலே அவரை எண்ணெய் ஊத்தி எரிச்சாங்களாம். அல்லேலூயா. தலைகளா கட்டி தொங்க விட்டு சாகடிச்சாங்களாம். அல்லேலூயா. இன்னொரு சீசர் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி பெருக்கல் சிலுவையில ரெண்டா அறுத்தாங்களாமா. அல்லேலூயா. ரெண்டா அவரை அறுத்து சாகடிச்சிருக்கிறாங்க. அதான் அங்க பாருங்க, வாளால் அறுப்புண்டார்கள். வாசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் விசுவாசத்தினாலே சகித்து ஏற்றுக்கொண்டார்கள். அதனால நாமளும் இப்பேற்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் இல்ல, இப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும்ன்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பவுல் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு எப்படி எழுதுறாருங்க? கர்த்தருக்குள்
சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் எனக்கு இருக்கிற கட்டுகள்ல நான் சந்தோஷமா இருக்கிறேங்கிறாருங்க. காரணம் என்னதுங்க? அவர் மேல கொண்ட விசுவாசம். அந்த விசுவாசம் அவருக்கு பொறுமையை கொடுத்திருக்கிறது. எப்பேற்பட்ட பாடுகளையும் சகித்து கொள்ளக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் நாம் ராஜாவை போல இருப்போம். இவங்கெல்லாம் மறிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆனா இவங்க ராஜாவை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்க அவரோட கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ பாடுகளை சகித்தோம் என்றால் நம்ம எப்படி இருப்போம்னா அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். சொல்லுங்க, பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இப்ப நல்லா கவனிங்க. பாடுகளை சகித்த யோசேப்பு, தாவீது, யோபு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் ஏராளமான பேர் அந்த பாடுகளை சகித்தார்கள். தேவனை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த போதும் கூடி அவர்கள் தேவனை மறுதலிக்காமல் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதை சகித்தபடினாலே அவர்கள் ராஜாக்களை போல ஆளுகை செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு வந்தாரு. தாவீது சிறு வயதிலிருந்து துரத்தப்பட்டவரா இருந்தாலும் அவர் ஒரு நாள்ல ராஜாவா இருந்தார். ராஜாவை போல கிடையாது, ராஜாவா இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமைத்தன தேசத்துல உயர்வை கண்டார்கள். அந்த ஊர்ல இருக்கவங்க கூட உயர்வை பார்க்க முடியல. ஆனா தேவனை மறுதலிக்காமல் தேவனுக்காக பாடுகளை சகித்தபடினால உயர்வை பார்த்தார்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார்கள். சோதனையில மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். வெற்றிகளை கண்டார்கள். உயர்ந்த நிலைமைக்கு சென்றார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப நாமும் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கேட்க போறோம். இதை கேட்கவே உங்களுக்குள்ளராக அந்த உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் ஜெபம், வெறும் உபவாசம் இதை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். ஆனா இதை காட்டிலும் இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் இருந்தாதான் நம்முடைய ஜெபமே வேலை செய்யும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எப்ப ஜெபிக்க முடியும்னா விசுவாசம், பொறுமை, சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருந்தாதான் ஜெபிக்கவே முடியும். இல்லாட்டினா ஜெபிக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாததுனால நம்ம நிறைய நேரம் ஜெபிக்க முடியறதில்ல. புரியுற மாதிரி சொன்னாதான் விளங்கும்னு நினைக்கிறேன். போய் ஜெபம் பண்ணலான்னு உட்காரணும். கொஞ்ச நேரம் நமக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது இல்லை. காரணம் என்னது? நமக்கு சில பாடுகள் வருகிறது. எங்க வீட்டில் கேஸ் பக்கத்தில் குக்கரு விசில் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் டைமை பார்த்தாக்க அந்த நேரத்தில் ஒரு நல்ல நாடகம் ஓடும். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணலான்னு போய் உட்கார்ந்தாதான் சண்டை நடக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளோ பாடு பாருங்க ஜெபிக்க உட்காரும் பொழுது. அப்படியே இந்த தடைகள் எல்லாம் மீறி ஜெபிக்க உட்கார்ந்தா நம்ம ஜெபம் பண்றதுக்காக சொல்ற வார்த்தைகள் ஒன்னா இருக்கும், யோசனை ஒன்னா இருக்கும். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஜெபிக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் உட்காந்து, ஆண்டவரே வருகிற மே மாதம் நடக்கிற கன்வென்ஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்றதுக்கு நம்ம வாய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மனசு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்குன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சு என்ன சாப்பாடு சாப்பிடலாம், ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அந்த நாடகம் முடிஞ்சிருமோ. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? பேசுறது ஒண்ணு, ஆனா மனசுல யோசிக்கிறது ஒண்ணு. அப்போ ஜெபிக்கிறதுல கூடி பாடுகள் இருக்குது தேவஜனமே. அப்போ அதுல சகிப்புத்தன்மைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தான் நம்மளால உண்மையா ஜெபிக்க முடியும், உருப்படியா ஜெபிக்க முடியும். இல்லாட்டினா ஜெபமும் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? பேசுறது ஒண்ணு, ஆனா மனசுல நினைக்கிறது ஒன்னா இருக்கும். இப்போ நம்ம ஜெபம் பண்றது ஒண்ணு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்து இதுக்காக ஜெபம் பண்ணணும்னு மனசு யோசித்துக்கிட்டு இருக்கும். அதுக்காக ஒரே மனசோட ஜெபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன தேவைங்க? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னா சில பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நான் இப்படி தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கீங்க? போய் என்னத்தை சாதிச்சீங்க? என்ன நடந்துருச்சு உங்களுக்கு? ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா புரியாது, வந்து பாருங்க புரியும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் சகிக்க வேண்டியதா இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதை சகிக்க உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் தேவஜனமே. வாசிக்கலாம். இந்த பாடுகளை சகிப்பதனால நமக்கு எப்பேற்பட்ட உயர்வு வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம்.
திருப்பிக் கொள்வோம். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதிலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். என்ன சொல்றாருன்னா, இப்படி ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, அதுக்கப்புறம் யாக்கோபு போன்ற ஏகப்பட்ட சாட்சி நமக்கு இருக்குது. ஆனா இவங்களை விட ஒருத்தரை பார்த்து நம்ம ஓடணும். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசுவை பார்த்து நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற திட்டம், தரிசனம், நோக்கம் நிறைவேறி முடியும். ஏன்னா அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆகவே அவரை சார்ந்து ஓடும் பொழுது நாம் வெற்றிகளை பார்ப்போம், நாம் வெற்றியுள்ள ஒரு முடிவை காண்போம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எல்லாருமே ஓடினா எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாருமே ஒரே ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆனா இந்த ஓட்டத்தை எப்படி ஓட சொல்றாருன்னா, பொறுமையா ஓடுங்கிறார். ஓடும் பொழுது வேகமா ஒன்னா தானே ஜெயிக்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு எபிரேயர்? பொறுமையா ஓடு. வேகமா ஒண்ணுனா ஜெயிக்க முடியாது, பொறுமையா ஒன்னாதான் முடிக்க முடியும். அந்த பொறுமையா ஓடினாதான் வெற்றி உள்ள ஒரு முடிவை காண முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ எப்படி வெற்றி உள்ள முடிவை காண்றது? எல்லாருமே ஒரே ரேஸ்ல ஓடினாலும், எல்லாரும் ஒரே ஓட்டத்தை ஓடினாலும், அவங்க அந்த ஓட்டத்தை எப்படி முடிக்கிறாங்கன்றதை வச்சுதான் அது வெற்றி உள்ள முடிவா இல்ல தோல்வி உள்ள முடிவான்னு பார்க்கப்படுது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ பவுல் சொல்றார், விசுவாசத்தை இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கன்ஃபார்மா சொல்றார், நான் ஓட்டத்தை முடித்தேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. அப்போ அவர் ஓட்டத்தை முடித்தேன்னு எப்படி சொல்றாரு? அவர் கன்ஃபார்மா சொல்ல முடியறதுக்கு காரணம் என்ன? அவர் ஒரு ஓட்டத்தை ஓடினாரு, அவர் யாரையும் பார்க்கல, அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை சரியா ஓடி முடிச்சார். அதனால அவர் என்ன பண்ணாருங்க? வெற்றிய. எல்லாரும் ஓடினாங்க, எல்லாரும் அதே ஓட்டத்தை தான் ஓடினாங்க. ஆனா இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை இவர் சரியா ஓடினதுனால அங்க வெற்றியை பார்க்கிறார். அதே போலதான் நம்ம பொறுமையா ஓடணும்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நம்ம வெற்றிகளை காண்போம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாரும் ஜெயிப்பாங்களானாக்க அந்த ஓட்டத்தை எல்லாரும் எப்படி முடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாரும் ஜெயிப்பாங்களா இல்லையா இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். போதுங்க. அவர் தமக்கு முன் இருந்த ஒரு சந்தோஷத்தை கண்டார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் என்னன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தியானிக்க போறோம். அவர் தமக்கு முன் இருந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்து இந்த பாடுகளை எல்லாம் சகித்தாராம். எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. நாமோ வியாதியில வாழக்கூடாது என்கிற அந்த சந்தோஷத்தை அவர் கண்டார். நாம் தரித்திரத்தில் வாழக்கூடாது என்கிற சந்தோஷத்தை அவர் கண்டார். நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் என்பதை அவர் கண்டார். எங்க அவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக வந்து மறிக்கல, அவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனா நாம வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வந்து என்ன பண்றாருங்க? அந்த பாடுகளை, அந்த துக்கங்களை, அந்த நோய்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன? அவைகளை சகிப்பதற்கான காரணம் என்ன? அவைகளால் உண்டாகிற பலன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கிறிஸ்து பாடுபடுவதனால் உண்டாகிற பலனை பார்த்தபடினாலே அந்த சந்தோஷத்தை பார்த்து அவருக்கு உண்டான பாடுகளை எல்லாம் சகித்தாராம். நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும். என்னது தெரியுங்களா? எல்லாரும் சேர்ந்து இயேசுவை அடிச்சு சாகடிக்கல, இயேசுவா தம்மை ஒப்பு கொடுத்தபடினாலதான் மரித்தார்.
அவங்களால இயேசுவை தொடக்கூட முடியாது, அவர்களால் இயேசுவை டச் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவா தம்மை ஒப்பு கொடுத்தபடியினாலே தான் அவர்களால் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்த முடிந்தது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்களால் இயேசுவை அடிக்க முடிந்தது, அவர்களால் இயேசுவை சிலுவையில் அறைய முடிந்தது. யாரும் அவரை தொட முடியல, யாரும் அவரை பாடுகளுக்கு உட்படுத்த முடியாது. அவராய் தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்னொன்னு தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் கூடி அந்த விஷயத்துல அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தார். உம்முடைய விருப்பத்தின்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் இடம் கொடுத்திருந்தார் குமாரனுக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பிதா கூடி அதுல என்ன பண்ணலீங்க, நுழையில. ஆனால் பிதாவின் சித்தம் என்ன? குமாரனாகிய கிறிஸ்து பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தம் நிறைவேற வேண்டும். என் அப்பாவுடைய திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். மனுஷங்க கையில தங்களை ஒப்பு கொடுக்கல, பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த சந்தோஷத்தை பார்க்கிறார். இப்போ பிதாவின் சித்தம் நிறைவேறிடுச்சுன்னா பிதாவும் சந்தோஷப்படுவார். பிதாவின் சித்தம் நிறைவேறிடுச்சுன்னா இந்த மனு குலத்துல யாரும் பாவத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே பிதாவின் சித்தத்தின்படி நான் மரிக்கிறேன் என்ற அந்த சந்தோஷத்தை பார்த்து மரிச்சாருங்க. அந்த சந்தோஷத்திற்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். அந்த சந்தோஷத்திற்காக தம்முடைய ரத்தத்தை ஊற்றினார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதை சகித்தார். கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படின்னா அப்பேற்பட்ட பாடுகள் நேர்ந்தாலும், கிறிஸ்துவுக்காக வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நேர்ந்தாலும் நாம அவைகளை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பொறுமையோடு அதை சகிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? வெற்றிகளை காண்போம். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியருக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதிலே 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதுங்க, பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். இன்னொன்னு சொல்லணும்னா நாமளும் அப்படிதான் இருக்கிறோம், ஆனா அவர் கொஞ்சம் ஸ்பெஷல். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அவர் எப்படியோ அப்படியே இந்த பூலோகத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய ரூபமா இருக்கிறாரு. 2வது விஷயம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை. தேவனுடைய அதிகாரம் எப்படி இருக்குதோ, தேவனுடைய பேச்சு எப்படி இருக்குமோ, தேவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குதோ எல்லாமே அப்படியே இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. தேவனுக்கு சமமாய் இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட சாபம் இல்லை, அவர்கிட்ட அக்கிரமம் இல்லை, அவர்கிட்ட மீறுதல் இல்லை, அவர் தேவனை மறுதலிக்கவில்லை. எல்லாவற்றிலும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறார் இயேசு. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? தேவனுக்கு சமமாய் இருப்பது தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம் என்று எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதெல்லாம் வெறுத்து ஒதுக்கினாராம். அதுல இல்லாத சந்தோஷத்தை இதுல பாக்குறாருங்களாம். வெறுமையாக்குறதுல, தம்மை தாமை தாழ்த்துகிறதுல, அடிமையின் ரூபம் எடுப்பத, மனுஷர் சாயல் ஆகிறத அவர் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு சந்தோஷப்படுறாருங்க இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. தேவனை எப்படி எல்லாரும் போற்றி துதிக்கிறார்களோ தேவதூதர்கள், அதே போல இயேசுவை போற்றி துதிக்கிறார்கள். அதை விட சந்தோஷம் மேலானது இயேசுவுக்கு எது இருக்க போகுது? ஆனா அவர் அதை பெருசா நினைக்காம, தேவனுக்கு சமமாய் இருப்பதை பெரிதாக எண்ணாமல், அதை விட பெருசா எதை நினைக்கிறார்னா, இந்த மனு குலத்தில் இருக்கிற பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் மரிப்பதையே இயேசு பெரிதாக நினைத்தார். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகளை சகித்து ஜனங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்குவதையே இயேசு பெரிதாக நினைத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதற்காக அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மட்டுங்களா? அடுத்து பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறார் பாருங்க. தேவன்
தம்முடைய பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்காக என்ன பண்றாருங்க, தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வைங்க, கோடு போட்டு வச்சுக்கோங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் அல்லேலூயா கீழ்ப்படிந்தவராகி. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற பாடுகளை சந்தோஷமாக சகிக்கிறார் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையில் இருக்கிற பிரசங்கத்துக்கும் பைபிள் ஸ்டடியில் இருக்கிற காரியத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்றது இப்போ விளங்குறதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இது என்னன்னா, பைபிள் ஸ்டடி நம்மளை உருவாக்குகிறது, அது என்னன்னா நமக்கு தட்டி கொடுத்து அனுப்பிச்சுடும். அல்லேலூயா. எப்படி நீ நல்லா வாழலாம்ப்பா, விசுவாசத்தில் இருந்தனா, சத்தியத்தை அறிஞ்சனா நீ வெற்றியை பெறலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் என்ன சத்தியம் என்பதை பைபிள் ஸ்டடியில் தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இவர் மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறார். பிதாவின் சித்தத்திற்காக கீழ்ப்படிந்து என்ன பண்றாருங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் இப்ப அங்கதான் நம்ம இருக்கணும். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பல பாடுகளை அனுபவித்தாலும் அனுபவித்து அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாமே வெறுமையாக்கினதினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்குதுன்றத பாருங்க. வாசிக்கலாம் 9ஆம் வசனம். ஆதலால் அவர் அப்படி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினபடியினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தள்ளினார். எப்படி உயர்த்தி வச்சுக்கிறார் பாருங்க. எல்லா நாமத்தை விட மேலான நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வியாதி சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் வெற்றிகளை காண்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை நம்புகிற எல்லாரும் சமாதானத்தை கண்டடைகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த நாமத்திற்கு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. காரணம் என்னதுங்க? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்தார். ஹல்லேலூயா. பொறுமையோடு சகித்தார். அந்த சகிப்பு தன்மை இன்னைக்கு நம்மளை என்னாகி இருக்குது? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவஜனமே, நம்ம பொறுமையோட சகிக்கும் பொழுது இயேசுவனுடைய நாமம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதோ அதே அளவுக்கு நம்மையும் உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொறுமையோட அந்த சகிப்புத்தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா நாமும் எங்கெங்கெல்லாம் அவமானத்தில் இருக்கிறோமோ, ஒருவேளை அவமானப்படும் பொழுது கஷ்டமா இருக்கும், அந்த நிந்தைகளை அனுபவிக்கும் பொழுது, அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும். ஆனா உயர்வை கண்டடையும் பொழுது இருக்கிற சந்தோஷம் அதுக்கு மேல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பாடுகள்ல சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உயர்வுலையும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க பாடுகள்ல சந்தோஷத்தை கற்றுக்கொள்ளனா உயர்வுலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்க உயர்வை பெற்றுக்கொண்டாலும் அதுல இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டாலும் அந்த சந்தோஷத்தை காண முடியாது. நீங்க பாடுகள்லையும் எப்படி இருக்கணும்? என்னங்க மறந்துட்டீங்களா? சந்தோஷமா இருக்கணும். அதை சகிச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும். பொறுமையா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளர இருந்துச்சு என்றால் நாமும் வெற்றிகளை காண்போம். ஹல்லேலூயா. சரி, இப்போ பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருந்தோம் என்றால் நாம் உயர்வடைவோம் என்பதை பார்த்துட்டோம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் என்பதை பார்த்துட்டோம். சோதனைகள்ல மகிழ்ச்சியாய் வாழ்வோம் என்பதை பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு விஷயத்தை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இல்லாம இது எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அது என்னது இன்னொரு விஷயம்னா அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதிலே நம்ம 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகித்தீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. இப்ப என்னன்னா, கர்த்தருடைய சிட்சைய எப்படி எண்ணக்கூடாதான்? அற்பமாய் எண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னதுங்க? கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்னா அதை அற்பமாய் எண்ண கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போயிட கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன ஆயிடக்கூடாதுங்க? சோர்ந்து போயிட கூடாது. அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். யாரை சிட்சிக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க. ஆண்டவர் யார் மேல அன்பு வச்சுக்கிறாரோ அவங்கள தான் சிட்சிக்கிறார். மற்றவங்களெல்லாம் சும்மா விட்டுறாரு. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? அன்பு இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ண மாட்டாரு? சிட்சிக்க மாட்டார். அன்பு இருக்கிறதுனால தான் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அடுத்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்போ வரும்னா, தேவன் சிட்சிக்கிற சிட்சையை நாம் சகித்து கொண்டால்தான் நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வரும். அல்லேலூயா. இல்லைனாக்க அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு வராது. விளங்குறவங்கலாம் அல்லேலூயா. அப்போ தேவன் சிட்சிக்கிற சிட்சை என்னது? தேவன் எப்படி சிட்சிக்கிறார்? அல்லேலூயா. தேவன் எப்படி சிட்சிக்கிறார்? சிட்சைனா என்னது அப்படின்னா, தண்டனை அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அட்டி உத அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமாமா? சிட்சையிலையும் போதனையிலையும் வளர்ப்பீர்களாக. நம்ம காதுக்கு எது அதிகமா விழும் என்றால் சிட்சை தான் விழும். அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சிட்சையிலையும் போதனையிலையும் வளர்ப்பீர்களாக. போதனையை மறந்துடுவோம், சிட்சையை மட்டும் என்ன பண்ணிக்குவோம் நினைச்சுக்கிட்டு. வேதவசனம் சொல்லி இருக்கிறது, பிரம்பை கையாடாத மனுஷன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்ப பிள்ளையை பெரம்பால் அடிக்காத மனுஷன், சிட்சிக்காத மனுஷன், அப்ப பிள்ளையை என்ன பண்ணும்? தண்டிக்கிறவன் தான் நல்ல பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சிட்சைன்னு போட்டு வெளுன்னு வெளுப்போம். அல்லேலூயா. சிட்சையிலையும் போதனையிலையும் ரெண்டுமே ஒன்று தான். அல்லேலூயா. சிட்சையும் போதனையும் ரெண்டுமே ஒன்று தான். என்ன தெரியுங்களா? சிட்சைனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான், போதனைனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, சிட்சை போதனை அப்படின்றது என்னன்றது நீங்க கவனிங்க. திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம். சிட்சைனா என்னது, போதனைனா என்னது அப்படிங்கிறத கவனிக்கலாம். இப்போ நமக்கு நன்றாக விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. அல்லேலூயா. கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இப்போ இதுதான் என்னதுங்க? சிட்சை. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? நீ இந்த விதிக்கு கீழ்பட்டனாக்க நீ இப்படி இருப்ப. விளங்குதுங்களா?
நீ இந்த கட்டளைகளுக்கு அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தனா நீ மேன்மையாக இருப்பாய். இதுதான் சிச்சை. அல்லேலூயா. நீ 2 மணி நேரம் நீ ஸ்கூல் முடிச்சு ஹோம்ஒர்க் பண்ணினா அதுக்கப்புறம் உனக்கு 1 மணி நேரம் ஃபோன் தருவேன். எப்படி? இதுதான் சிச்சை. நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிட்டு வந்தனாக்க உனக்கு நான் இந்த சாப்பாட. இதுதான் சிச்சை. அல்லேலூயா. எங்க வீட்டில் ஒரு சிச்சை நடக்கும். எப்படி தெரியுங்களா? சின்ன வயசுல சங்கீதம் 23 முழுவதும் படிச்சு சொல்லி முடிச்சாக்கதான் முட்டியிலிருந்து எழுந்திருக்கணும். இது ஒரு சிச்சை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சர்ச்சில் மனப்பாட வசனம் சொல்லலைன்னா அன்னைக்கு சாப்பாடு கட்டு. இது ஒரு சிச்சை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை இப்படி சிச்சையில் வளர்த்துறீங்களா? அவங்க தான் உங்களை சிச்சையில் வளர்த்துறாங்களா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக உட்காந்து ஜெபம் பண்ணி அன்னைக்கு பைபிள் படிச்சியா? இன்னைக்கு நீ பைபிள் படிச்சாதான் இன்னைக்கு உனக்கு மதியானம் சாப்பாடு. நீ பைபிள் படிச்சு முடிச்சாதான் உனக்கு என்னது? ஃபோனு. அல்லேலூயா. சிச்சிக்கணும். இதுதான் சிச்சை. அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், சிச்சையை சகித்தீர்களானால். சிலருக்கு இந்த சிச்சையை சகிக்க முடியல. எப்படி நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது? அப்படி இருந்தாதான் எனக்கு மேன்மன்னா எனக்கு வேண்டான்ற மாதிரியே ஒரு சிலர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை சகிக்க முடியாது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை நன்மையில வாழ வைப்பார். அப்படின்னா உண்மையாலுமே அது நடக்கும். எப்போ? சிச்சையை புரிஞ்சுக்கிட்டாதான் அது நடக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் இப்படி வாழ்ந்தீர்கள் என்றால், கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால் என்றால், அந்த சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். செவி கொடுக்கலனா திருப்பிக் கொள்வோம். அதே உபாகமம் 28:15, இன்று நான் உனக்கு விதிக்கிற வசனம் மாறவே இல்லை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு. இதுக்கு பேர் தான் சிச்சை. விளங்குதுங்களா? தண்டனை கிடையாது. சிச்சைனா என்னன்னா, ஆண்டவர் சொல் கேட்டு நடந்தா நல்லா இருக்கலாம், ஆண்டவர் சொல் கேட்டு நடக்கலன்னா சாபத்தில் தான் வாழணும். அல்லேலூயா. அப்ப அவருடைய சிச்சையே என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அற்பமா? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சர்ச்சுக்கு என்ன பண்ணிடலாம்? ஜெபம் பண்ணிட்டு போனா எல்லாம் முடிஞ்சிச்சு. பாவ அறிக்கை பண்ணிட்டு போனா எல்லாம் முடிஞ்சு. பாவ அறிக்கை எவ்வளோ வேணா பாவம் பண்ணிக்கலாம். சர்ச்சில் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம்னாக்க எல்லாமே முடிஞ்சிச்சு, சரியாயிடும். இல்ல, அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது அவருடைய வார்த்தைகளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அங்க சிச்சை வந்துருச்சு. எப்படி தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தா அதுக்கு கீழே சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதமும். அப்படி நடக்கலனா அது நடக்காது. விளங்குதுங்களா? அப்போ பைபிள் சிச்சையை போதிக்கிறது. இப்படி இருந்தா இப்படி, இப்படி இல்லைனா இப்படி. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த சிச்சை என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அற்பமாய் எண்ணிடக்கூடாது. சர்ச்சுக்கு போனா சத்தியத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், போகலனா ஜெபம் பண்ணா தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலனா நடக்காது. உபவாசிச்சா பல விடுதலைகளை பார்ப்போம், நாமும் விடுதலையாவோம், அநேகர் விடுதலையாவார்கள். உபவாசிகளனா நடக்காது. சத்தியத்தை கேட்டால் விடுதலை, சத்தியத்தை கேட்காவிடில் விடுதலை இல்லை. வசனத்தை கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும், வசனத்தை கேட்காதவர்களுக்கு விசுவாசம். இதுக்கு பேர் தான் சிச்சை. இந்த சிச்சையை அற்பமா எண்ணிடாதீங்க. கேட்காட்டி என்ன, ஜெபிக்காட்டி என்ன, சர்ச்சுக்கு போகாட்டி என்ன, வசனத்தை கேட்காட்டி என்ன, 3 நாள் கன்வென்ஷனுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்காட்டி என்ன, அசட்டை பண்ணி விடாதீர்கள், அதை அற்பமா எண்ணி விடாதீர்கள். அல்லேலூயா. அப்ப சிச்சை என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அற்பமா. யாரை சிச்சிக்கிறாருன்னா பிள்ளைகளை தான் சிச்சிப்பாரு, ரோட்ல போறவங்களை சிச்சிக்க மாட்டாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரோட்ல போறவங்களை என்ன பண்ண மாட்டாருங்க? பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவாரு? பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. வார்த்தையின்படி வாழ்ந்தா நீ எப்படி இருப்ப, இப்படி இருப்ப, இல்லாட்டினா இப்படிதான் இருப்ப. அதனால இப்படி இப்படி இருந்தனா நல்லா இருக்கும். ஆண்டவர் அதையும் சொல்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்தேன்,
நீயோ ஜீவனை தெரிந்து கொள். சிச்சையை கொடுத்து அதை தெரிந்து கொள்ளாம வைக்கிறார். ரெண்டத்தையும் முன்னால வைக்கிற, நீ இதை தெரிஞ்சுக்கோப்பா, இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றார். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ சகிக்கிறதுல முதல்ல என்னத்தை சகிக்கணும்னா அவருடைய சிச்சையை சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவருடைய சிச்சைய, அதாவது அவருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா சில தண்டனைகள் வருது இல்லைங்களா? அதுவும் ஏன் தண்டிக்கிறாருன்னா அதுவும் ஒரு சிச்சை தான். ஹல்லேலூயா. ஏன்னா சிச்சையை அற்பமா எண்ணினதுனால வந்த பிரச்சனை, விளைவு. அப்ப அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா இப்போ என்னன்னாக்க அந்த சகிப்புத்தன்மையை இயேசு சகிச்சபடினாலே அந்த சாபங்கள் எல்லாம் அவருக்குள்ளராக என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவேறி முடிஞ்சிருச்சு. அது இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்போ நாம வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா இப்பவும் நமக்கு அது நடக்கும். அந்த சிச்சையின்படியே நமக்கு நடக்கும். அதனாலதான் பிள்ளைகளை சிச்சையிலையும் போதனையிலையும் வளர்ப்பீர்களாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளையும் சிச்சையில வளர்க்கணும், நாமும் அந்த சிச்சைக்கு சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சகிக்கும் பொழுது நாம் பொறுமையோடு சகிப்போம், சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம், சோதனைகள்ல நம்ம மகிழ்ச்சியாய் வாழ்வோம், சோதனைகளை வச்சு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனையிலையும் சிரிப்போம். ஹல்லேலூயா. அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாங்களா? திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சோதனை நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை வருதா? சோதனை நிமித்தம் பாடுகள் வருகிறதா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வருதா? உங்கள் பேரில் பொய்யாய் சொல்றாங்களா? நீங்க ஜெபம் பண்றத குறை சொல்றாங்களா? நீங்க சர்ச்சுக்கு போறத குறை சொல்றாங்களா? நீங்க பரிசுத்தமா வாழ்றத குறை சொல்றாங்களா? அன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பிரியாணி சாப்பிடுங்கன்றாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் சகிப்போம். இன்னொரு வசனத்தையும் வாசித்தரலாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதிலே 11ஆம் வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிச்சை என்ன பண்ணுங்க, இது செஞ்சா இப்படி, இது செஞ்சா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா ஆண்டவர். அதன்படி அது தற்காலத்துல அதை கேட்கும் பொழுது கஷ்டமா இருக்குமா, ஆனா அதன்படி வாழ்ந்தாக்க எப்படி இருப்போம்னா சமாதானமான பலனை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சகிக்கலான்றீங்க? சோதனையை சகிக்கலாம் அப்படின்றீங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியெல்லாம் சகிக்கணும்ன்றது ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்காக எப்பேற்பட்ட பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு சகித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் கண்களுக்கு முன்பாக இருந்த மரணத்தை கூட பெரிதாக நினைக்காமல், தேவனை மறுதலிக்காமல் அதை சகித்தார்கள், அந்த பாடுகளை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யார் யாரெல்லாம் சகித்தார்களோ, யார் யாரெல்லாம் பாடுகளை சோதனைகளை சகித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்வை பார்க்க முடிந்தது. நீங்களும் அப்படி இருங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? போதகர் வந்து ஜெபிப்பார். எல்லாரும் கண்களை மூடி